ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டப்பிங் பெரிதாபங்கள் பார்ட் 1 பார்க்க போகிறோம். சினிமா டிக்கெட்லேருந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட அதே வீடியோ தான். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, Indian Police Service Batch 57 Surya Narayan IPS ஹீரோ யாருப்பா? Indian Police Service 57th Batch இல்லை, இந்த போலீஸ் கேரக்டர் நல்லா இருக்குது. ஹீரோ நாசர் கேரக்டர். ஹீரோ சும்மாடா. Number 32567 Trained at Dehradun. தெரியலப்பா. நம்ம தமிழ்ல ஆஹா ஓஹோன்னு பார்த்து ரசிச்ச ஃபேவரட் சீன்ஸ் ரீமேக்குங்கிற பேர்ல எப்படி நாசம் பண்ணி வச்சிருக்காங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐயோ, இதெல்லாம் இருக்க போதா? என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ சூப்பர் தெரியல. ஸ்டார்ங்கிற பேரை கேட்டதுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர ஒரு சில படங்கள்ல ரொம்ப முக்கியமான படம் பாஷா. பாஷா படத்துல வர இந்த சீனை நம்மளால இன்னைக்கும் மறக்கவே முடியாது. கம்பத்துல கட்டி வச்சு பார்க்கும்போதும் தலைவா அவங்கள திருப்பி அடின்னு சொல்ல வைக்கும். எப்பேற்பட்ட இந்த சீனை ஸ்ரீலங்கன் வெர்ஷன் ஆஃப் பாஷால மலைக்குரங்கு மாதிரி ஒருத்தரை வச்சு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பூராத்தி கழட்டி போட்டா நாங்க தான் சொன்னோம்ல. பாஷால இந்த மாஸ் சீனெல்லாம் நம்ம இன்னைக்கு டிவில பார்த்தாலும் புல்லரிக்கும். இந்த சீனை ரீக்ரியேட் பண்றதா நினைச்சு நம்ம ஸ்ரீலங்கன் ஹீரோ ஒன் ஷாட் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. ஒன் ஷாட் படத்துல அவரோட பேரு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பிஜிஎம், என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கே போதும், படம் ஃபுல்லா பார்க்கலாம். ஒன் ஷாட் ஓ, உங்களை பார்த்தா அவனுக்கு ஓடுறானுங்கன்னா அவனுக்கு எவ்வளவு தம்பி பீஸா இருப்பாங்க. நம்ம தளபதி விஜய் நடிச்சு மெகா ஹிட் ஆன படம் கில்லி. தெலுங்குல நம்ம எக்ஸ்பிரஷன் கிங் மகேஷ் பாபு நடிப்புல வந்த ஒக்கடு படத்தோட தமிழ் ரீமேக் தான் கில்லி. இன்னைக்கு டிவில போட்டாலும் டிஆர்பி பயங்கரமா வர இந்த கில்லி படத்தோட கன்னடா ரீமேக்ல புனித் ராஜ்குமார் தான் நடிச்சிருக்காரு. கில்லி படத்தோட அந்த எவர்கிரீன் கிளைமாக்ஸ் கன்னடால என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. என்ன சீனெல்லாம் டேய், ஸ்கூல் படிக்கும்போது பதில ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். கோச்சு போட்டுக்காடி பயப்படாத. இந்த ஹீரோ ஆக்ஷன் டான்ஸ் லவ்னு என்ன பண்ணினாலும் தாங்கிக்கலாம். ஆனா காமெடிங்கிற பேர்ல விஜய் பண்ண அந்த கியூட்டான சீன்ஸை எப்படி சதைச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு டீசென்ட்டா இருக்காருமா. சரி சரி, இது அப்பா பையன் திவ்யா பி சீரியஸ். இது காமெடி டைம். ஏடா தார்ல மூஞ்சி கழுவுற நாயா, அந்து போன நாயே, இவனோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்களுக்கு தெரியுமாடா? ஓடி வாடா. ரீமேக் பரிதாபங்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார் முரளி நடிச்சு வந்த சமுத்திரம் படம். அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி வந்த இந்த படம் தமிழ்லயே சரியா போகலனாலும் தெலுங்கு, கன்னடா, பெங்காலின்னு இஷ்டத்துக்கு ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, தெலுங்கு ரீமேக்ல டைரக்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி பாதி படத்துல சமுத்திரம் படத்துல இருந்தும் கிளைமேக்ஸ் எல்லாம் சிம்மராசி படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. எல்லாம் சரத்குமார் சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு போல தெரியுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. தமிழ்லயே சிம்மராசி கிளைமேக்ஸ்ல நம்ம சரத் சார் அண்டர்டேக்கர் மாதிரி இருப்பாரு. தெலுங்குல கேட்கவா வேணும் 10 நாள் ஊற வச்ச அண்டர்டேக்கர் மாதிரி இருக்காரு. 10 நாள் ஊற வச்சிருக்காங்கடா.
அந்த படத்துல சரத்குமார் கொஞ்சம் பாடி பில்ட் ஆகாது, பார்க்காம வருவாரு. எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்பா இது என்ன சாங் தெரியலையே. இப்படி அவசரமா ஆய் வந்த மாதிரியே ஆடிட்டு இருக்காரு இவர் தாங்க ஆறுசாமி ஐபிஎஸ். தமிழ்ல விக்ரமுக்கு பெரிய ஹிட்டான சாமி படத்தை தான் தெலுங்குல லட்சுமி நரசிம்மாங்கிற பேர்ல இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல உச்சகட்ட கொடுமை என்னன்னா இவருக்கு பேர் அசின். ரொமான்ஸ் பண்றாங்கிற பேர்ல இந்த ஆள் பண்ணி வச்சிருக்கிற அலப்பறையை நீங்களே பாருங்க. காலையிலே அரங்கரமா வந்து இப்படி காய்ச்சல் பண்ற என்ன? எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு. எங்க அப்பா படிச்சவராச்சேன்னு சிரிச்சேன். அவங்க அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற. ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ఆరు చామి. కుమారస్వామి, గోపాలస్వామి, సుబ్రహ్మణ్య స్వామి, సీతారామస్వామి, నారాయణ స్వామి అని ఒకళ్ళ తర్వాత ఒకళ్ళు 5గురు కొడుకులు పుట్టిన వాళ్ళు పుట్టినట్టే పోతుంటే ఈసారి పుట్టబోయే బిడ్డ చంపేవాడు కావాలి గాని చచ్చేవాడు కాకూడదని మొక్కి మరీ పెట్టాడు. నా పేరు లక్ష్మీ నరసింహ స్వామి అని. சிவகார்த்திகேயன், சூரி, கீர்த்தி சுரேஷ் நடிப்புல வெளிவந்த படம் ரஜினி முருகன். இந்த படத்தை ராஜ் விஷ்ணு அப்படிங்கிற பேர்ல கன்னடால ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த கன்னட ரீமேக்ல யார் சிவகார்த்திகேயன் யார் சூரியனை கண்டுபிடிக்கவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கியூட்டா ரியாக்ட் பண்றங்கிற பேர்ல இந்த ஹீரோ பண்ற சேட்டை எல்லாம் வேற லெவல். பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. இது சூரி கேரக்டர் மாதிரி காய போட்ட மாப்பு மாதிரியே ஒரு மண்டை. இவெல்லாம் லவ்வர் பையன். அடுத்த படம் நடிச்சா சிவகார்த்திகேயன் படங்களோட ரீமேக்ல தான் நடிப்பேன் அப்படின்னு இதே ஹீரோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பட ரீமேக்லயும் நடிச்சிருக்காரு. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஓப்பன் ஹேரோ ಬಿಟ್ಕೊಂಡು ಕೂದಲು ಹಾರಾಡಿಸ್ಕೊಂಡು ಏರಿಯಾದಲ್ಲಿ ಓಡಾಡ ಬ್ಯಾಡ. யாரா இவன்? கடை கடை போய் நெய் பிஸ்கட் விற்கிற மாதிரி. எல்லாம் மார்க்கெட்டிங் விஜய் மேனேஜ்மென்ட். ஷாலினி நடிச்சு வந்த காதலுக்கு மரியாதை 90sல அவ்வளோ பெரிய ஹிட். ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வேணாம்டா, மனசு தாங்காதுடா. அனியத்தி பிராவுன்னு மலையாளத்துல வந்த படத்தோட தமிழ் ரீமேக் தான் காதலுக்கு மரியாதை. எது ஒரிஜினல் எது ரீமேக்னு தெரியாத அளவுக்கு விஜயும் ஷாலினியும் தமிழ்ல அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா கன்னடால இது ஒரு ரீமேக் தான் பரவாயில்ல, தமிழ் நல்லா தான் இருக்கு. ஸ்ரீதேவி வண்டியில ஏத்துங்க, அவனால வண்டி ஏத்துங்க கரெக்டா இருக்கு. அடுத்த படம் தமிழ்ல ஷாலினி வீட்டுல பாடிட்டு இருக்கிற ஆனந்த குயிலின் சாங் கன்னடால ஒரு பெரிய சம்பவத்தையே நிகழ்த்தி இருக்காங்க. 90s கிட்ஸோட லவ் ஆந்தமான ரோசா பூ சின்ன ரோசா பூ சாங் தான் கன்னடா வெர்ஷன்ல ஹீரோயினோட குடும்ப சாங். மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் காரணம். அது ஒரே மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, அதை டியூனிங்க போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஒன் சைட்ல அவர் பாட வேண்டிய பாட்டை கொண்டு வந்து அண்ணன் தங்கச்சியெல்லாம் பாடிக்கிறீங்க. பாட்டு நிறுத்துறா, எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. இது யாரு? தேவையோட அப்பாவா? சூரிய வம்சம் படத்துல தேவயானியோட அப்பா தேவயானியை பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. தேவயானி கூட அவங்க அப்பாவுக்காக வீட்டுல இருக்கிறது எல்லாம் வச்சு இட்லி உமா பண்ணி தருவாங்களே, இது அது சீன் மட்டும் நினைச்சிடாதீங்க. தேவயானி புருஷன் சின்ராசே இவருதான். தேவயானி கேட்ற அப்பா நினைச்சிட்டு முடியலடா. இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. வயசு என்ன அவன் வயசு என்ன எங்க
பாக்குறேன். 90s கிட்ஸோட மோட்டிவேஷனல் சாங் நட்சத்திர ஜன்னலில் சாங்க இதுக்கு மேல நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காரு கன்னட சின்ராசு. அப்படியே ஒரு படம் முடியும்போது அப்படியே ஒரு ஃபீல் குட்டான ஒரு சாங்கா இருக்கு. ஏன் இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இன்னொரு தளபதி விஜய் படம். விஜயகுமார் போதும்பா ஐபிஎஸ் முடியலப்பா. நம்ம திரைப்படத்துல பார்த்த விஜய ஸ்ரீலங்கன் ரீமேக்ல ரணசிங்கமா மாத்தி ரோட்ல ஜவு மிட்டாய் விற்கிறவரை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு. அவர் பேர் ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். தேவா மியூசிக் உங்களால ஒரு வெயிட் பண்ண ஸ்ரீலங்கா என்ன பண்ணிச்சிருக்கான்னு தெரியல. पुलिस निलधारी इंस्पेक्टर रतीश रणसिंह वेंडत मुकुट करंड தேவையா நமக்கு இது தேவை. நடிக்க வைக்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லாததால அந்த ரோலுக்கு ராட்சசன் படத்துல கிறிஸ்டோபர் அம்மாவா நடிச்சவங்களை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. என்னடா அது கோலம்? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாழ டப்பா மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தெரியுன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர இந்த எபிக்கான சீனை கொலநாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் சீனு. ராஜேந்திரன் ஒரு டீ சொல்லுங்க. வரவன் போறவனுக்கெல்லாம் மாஸ் சீனை கொடுத்து கடைசியில தெரியல வந்த பிரபு கேரக்டருக்கும் இங்க ஒரு மரண மாஸ் ஃபைட்ட வச்சிருக்காங்க. பிரபுவா என்ன கொடுமை சரவணன். போதும்பா முடியல. நாட்டாம படத்தோட தமிழ் வெர்ஷன்ல சரத்குமார் நாட்டாமையாவும் பசுபதியாவும் 2 ரோல்ல கலக்கியிருப்பாரு. நாட்டாமையோட அப்பா பெரிய நாட்டாமையா விஜயகுமார் நடிச்சிருப்பாரு. இதோட கன்னடா வெர்ஷன் சிம்மாதிரியா சிம்மால எல்லா ரோல்லையும் நான் தான் நடிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னு விஷ்ணுவர்தன் சின்ன நாட்டாம பெரிய நாட்டாம நாட்டாம தம்பின்னு இஷ்டத்துக்கு கிடைச்ச ரோல்ல எல்லாம் எடுத்து நடிச்சு பிரிச்சிருக்காரு. இந்த சரத்குமார் வயசான கேரக்டருக்கும் அழகா ஃபிட் ஆயிருப்பா. அப்படி தம்பி கேரக்டருக்கும் கொஞ்சம் யங்ஸ்டர் நல்லா இருப்பா. அப்படி இது என்னது தாத்தா சின்ன தாத்தா இதெல்லாம் செம்மையா இருப்பா. அப்படி சரத்குமார் அப்பாவும் பொண்ணு ஏதோ பாட்டுக்கு ரீல்ஸ் காட்டுற மாதிரி இருக்குடா. தமிழ்ல நார்மலா குதிரை வண்டியில போற நாட்டாம பில்டப்புக்கு பேர் போன கன்னடா வெர்ஷன்ல சிங்க வண்டியில போறாரு. இது சிங்க வண்டியா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சில நேரம் படத்துல குளத்தாம மாதிரி இருக்கிற நம்ம நாட்டாமையா சிங்கமாவும் மாறிடுவாரு. எங்க வெள்ளாம விளையுமடி. அதுல விக்ரம் வந்து அப்படியே அந்த கேரக்டராவே நடிச்சிருப்பா. அப்படி தரமா இருக்கு. ನನ್ನೆದೆ ಬಾನಲಿ ರೆಕ್ಕೆಯ ತೆರೆಯೋ ಬಣ್ಣದ ಹಕ್ಕಿಗಳೇ ನನ್ನ ಕಥೆಯ ಕೇಳಲು ನಿಮ್ಮಯ ರೆಕ್ಕೆಯ ತಾನೇ. என்ன பாவம்னு தெரியல. நாங்க ஏதோ ஒரு மலையாளத்துல இருந்து ரீமேக் பண்ணாலும் அது நல்லா தான் இருக்குது. அத ரீமேக் பண்ணி கூனன்னு திலீப் நடிச்சு பெரிய ஹிட்டான இந்த படத்தை தமிழ்ல சூர்யாவை வச்சு பேரழகன்னு எடுத்தாங்க. காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன். சூர்யாவோட ஆக்டிங் என்னன்னு தெரிஞ்சு இந்த படத்துல தான். கூனன் கேரக்டர்ல சூர்யாவோட நடிப்பு அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. பேரழகன்ல 2 சூர்யாவும் ஒரே சீன்ல மீட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் டைம் இந்த சின்ன கேரக்டர் கார்த்திகா வர சூர்யாவை மீட் பண்ற சீன்ல ரெண்டும் வேற வேற ஆள்னு நம்மள மிரள வைக்கிற அளவுக்கு சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்படி தமிழ் மலையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு சொல்லும் போது தான் 2 பேர் இதுவும் சூர்யா தாண்டா நல்லா பாடுறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங். நீங்க அந்த கன்னடல என்ன வச்சு என்ன பண்ணிச்சிருக்கீங்களோ? ஹலோ பிரேம் ನನ್ನ ಪ್ರೇಮ್ ಕುಮಾರ್ ಅಂತ ಕದಿದ್ದು ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಒಬ್ಬರೇ ಸರ್. 2 பேரும் ஒரே மாதிரி தாண்டா இருக்காங்க. சட்டை மாதிரி போட்டு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கன்னடா வெர்ஷன்ல கூனன் கேரக்டர்ல இவர் வர்றத கூட பொறுத்துக்கலாம். அதை இன்னொரு கேரக்டர்ல இந்த ஆளு பண்றதையெல்லாம் டாலரேட்டே பண்ண முடியாது.
சூர்யாவில் எப்படி டான்ஸ் அடிக்க தெரியுமா? வேற லெவல் இருக்கு. உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்த மூஞ்சிக்கு தமிழ்ல விஜய்க்கு ஈக்குவலா ஆடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ப்ரூவ் பண்ற மாதிரி எல்லா படங்கள்லயுமே டான்ஸ்ல வேற லெவல்ல பண்ணிட்டு வர்றாரு விஜய். விஜய் வந்து ஒரு படம் எப்படி இருக்கோ இல்லையா, ஆனால் விஜய் வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லான டான்ஸர். எந்த வீடியோ சாங் மிஸ் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப நீட்டாக பார்த்தாவே ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஹார்ட்ஃபுல்னஸாக இருக்குது. அப்படியே ஒரு டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருக்குங்க. படம் நல்லா இல்லைனாலும் அந்த டான்ஸ் நல்லா இருக்கும். எல்லாம் என் நேரம் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. என்னையா டான்ஸ் பண்றதெல்லாம் சின்ன முத்துக்கே டஃப் கொடுப்பாங்க. ஃபைட், ரொமான்ஸ், காமெடின்னு எல்லாமே இந்த படத்துல அல்ட்ரா லெவல். ஹலோ நல்லா என்ன பேசுறது கேக்கலையா? ஹலோ ஹீரோ எப்படி நல்லா பிடிச்சிடுறானுங்கப்பா. நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? பவர் பாண்டியில வர சீன் மாதிரி இருக்க போது ராஜகிரனும் லூசு பயில முட்டா பயில இதே வேலையா அலைங்கிற நீங்க நாரப்பயில மூஞ்சி மோரை எப்பியாயிர போகலாம். அடுத்து கடைசியா ஒண்ணு இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங். வீடியோ முடிஞ்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதை விட இவங்க நாசம் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட், வீடியோ ரொம்ப நல்லா போட்டிருந்தீங்க. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலை நம்ம அந்த படத்தெல்லாம் பார்க்கல, தமிழில் பார்த்தோட நிறுத்திக்கிட்டோம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்டா வந்து வீடியோ பார்த்தங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா நல்ல படத்தையும் எடுத்து நான் கொலை பண்ணியே திருவேன். அதுவும் கொன்னா கூட முழுசாக கூட குத்தலை, பாதி ரம்பத்தில் கருகருன்னு பாதியோட அறுத்து விட்டு இப்படி இருக்குமோ அந்த மாதிரி விட்டு வச்சிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ இதுக்கு மேலே ரீமேக் பண்ணாதீங்க, முடியலடா. நல்லா நாங்கள் எப்படி மலையாளத்துலேருந்து எடுத்து போனாலும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியே நல்லா ஹிட்டாக கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா பண்ணுனா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. பார்க்க முடியல, மனசு வருத்தமாக இருக்குது. நாங்கள் பார்த்த எல்லா ஹிட் மூவிஸும் இப்படி போட்டு கொலை பண்ணி வச்சுருக்கும் போது பார்க்க எங்களுக்கு எப்படி இருக்கும் சரிங்களா? நீங்களே சொல்லுங்கள் நல்லா இருக்காண்டு. ஓகே, தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட் அண்ட் இந்த வீடியோ பார்க்க சொன்னதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பாலா ஸ்ரீராம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். பை.